சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீ அமைதியா இரு அர்ஜுன். இந்த அளவுக்கு உன்னை அவமானப்படுத்திருக்கா, அவளை நான் சும்மா விட்டுருவேனா? அவளை சும்மா விட்டா நான் உன் அக்கான்னு சொல்லிக்கிறதுல அர்த்தமே இல்ல. அக்கா ப்ளீஸ்க்கா, சொன்னா கேளுங்கக்கா. நீ சும்மா இரு அர்ஜுன். அக்கா அம்மா அம்மா அக்கா எங்க இருக்கீங்கம்மா? அக்கா சொன்னா கேளுங்க, ஏன் பிரச்சனையை பெருசு பண்றீங்க? நீ சும்மா இருன்னு சொல்றேன்ல. அக்கா அம்மா துர்கா, என்னாச்சு துர்கா? எதுக்கு இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க? அம்மா, அந்த பார்வதி எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்காமா. இதுக்கு மேலே நம்ம பொறுமையா இருந்தோம்னா நம்மள அவ என்ன வேணாலும் பண்றதுக்கு தயங்க மாட்டா. துர்கா என்ன சொல்ற? நீ இப்படி கோவப்படுற அளவுக்கு பார்வதி என்ன பண்ணா? அம்மா அம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அக்கா ப்ளீஸ்க்கா, சொல்றது கேளு. அம்மா நீங்க போங்கம்மா. அர்ஜுன் நீ சும்மா இருன்னு சொல்றேன்ல. அர்ஜுன் என்ன பிரச்சனை? பார்வதி அக்கா என்ன பண்ணா? என்ன பண்ணாளா? உன் அக்காவால தாண்டி என் தம்பி இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நின்னா. துர்கா என்ன சொல்ற? அர்ஜுனுக்கு என்னாச்சு? அம்மா, அந்த பார்வதி சண்டை போட்டு பிரிஞ்சு போயிட்டா. அதனால மலர் ரொம்ப கஷ்டப்படுறான்னு அர்ஜுன் அவளை சமாதானப்படுத்துறதுக்காக பார்வதியை நேர்ல பார்த்து பேச போனா. மலர் மேல எந்த தப்பும் இல்ல, தயவு செஞ்சு அவளை தப்பா நினைக்காதீங்க, வீட்டுக்கு வந்துருங்கன்னு அவகிட்ட கெஞ்சிருக்கான். ஆனா அந்த பார்வதி திமிரு பிடிச்சவ அர்ஜுன் மேல இருக்கிற கோவத்துல அங்க இருந்த ஆளுங்க முன்னாடி நம்ம அர்ஜுனை யாருன்னு தெரியாதுன்னு சொன்னா. அது மட்டும் இல்ல, அவங்க கிட்ட நம்ம அர்ஜுன் ஈவ் டீசிங் பண்றான்னு சொல்லி போற வரவங்க கிட்ட எல்லாம் நம்ம அர்ஜுனை அடி வாங்க வச்சு அவமானப்படுத்திட்டா. அக்கா இல்ல, என் அக்கா அப்படி பண்ணிருக்க மாட்டா. அவளுக்கு என் மேலதான் கோவமே தவிர அர்ஜுன் கிட்ட அப்படி நடந்திருக்க மாட்டா. அர்ஜுன், இவங்க சொல்றது உண்மை இல்லல? மலர் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அக்கா நீ எதுக்கு அர்ஜுன் போய் சொல்ற? அவ யாருன்னே தெரியலன்னு சொல்லாமதான் உன்னை அந்த ஆளுங்கெல்லாம் ரோட்ல வச்சு அடிச்சாங்களா? இல்ல அவ எதுவும் சொல்லாமதான் போலீஸ்காரங்க உன்னை அரெஸ்ட் பண்ணி உன் சட்டையை பிடிச்சு இழுத்துட்டு போனாங்களா? சொல்லு. என்னது? அர்ஜுனை அரெஸ்ட் பண்ணாங்களா? ஆமாமா. கேக்குற உங்களுக்கே இப்படி இருக்கே, நம்ம அர்ஜுனுக்கு அந்த சூழ்நிலையில எப்படி இருந்திருக்கும்? அவன் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பான். நான் மட்டும் சரியான நேரத்துக்கு அங்க போகாம இருந்தா இந்நேரம் அர்ஜுனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. நீங்களே கேளுங்கம்மா, அர்ஜுனுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? ஏன் அந்த பார்வதி என்ன மலரோட இதயமா? அவ இல்லன்னா இவளால வாழவே முடியாதா? தேவை இல்லாம கண்டவங்க கிட்ட எல்லாம் அடி வாங்கி அவமானப்படணும்னு இவனுக்கு என்ன தலையெழுத்தா? முதல்ல இவ ஒரு வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணி நம்ம குடும்ப மானத்தை வாங்கினா, இப்ப இவ அக்கா அவ பங்குக்கு தம்பி மேல ஈவ் டீசிங் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை உள்ள தள்ள பாக்குறா. பிளான் பண்ணி பண்றீங்களாடி ரெண்டு பேரும்? அக்கா அதான் மலர் மேல எந்த தப்பு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுல, இப்ப எதுக்கு தேவையில்லாம முடிஞ்சு போனதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அங்க நடந்தது ஒரு சின்ன பிரச்சனை, நீங்க தான் அதை பெருசு பண்ணிட்டு இருக்கீங்க. அது சரி, உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன்ல, நீ என்னதான் தப்பு சொல்லுவ? நான் தெரியாம தான் கேக்குறேன். யாருன்னே தெரியாதுன்னு சொல்ற அளவுக்கு உன் மேல அவளுக்கு அப்படி என்ன கோவம்? நீ என்ன பண்ணிட்ட? உன் அந்தஸ்து, கௌரவம், மரியாதை எல்லாத்தையும் விட்டுட்டு அவளை எல்லாம் ஒரு ஆளுன்னு இறங்கி போய் பேசுனா அவ இப்படியெல்லாம் தான் பண்ணுவா.
எல்லாம் இவள சொல்லணும். இவளுக்கு அவ அக்கா முக்கியம்னா இவ போகட்டும், போய் அவ கால்ல விழட்டும், கெஞ்சட்டும், கதறட்டும். நீ எதுக்காக அவகிட்ட எல்லாம் போய் பேசி அசிங்கப்படுற? ஏ மலர், உனக்கு வேணும்னா உன் அக்கா முக்கியமா இருக்கலாம், ஆனா எனக்கு என் தம்பி தான் முக்கியம். அவகிட்ட எல்லாம் கெஞ்சணும்னு என் தம்பிக்கு எந்த அவசியமும் இல்ல. இதுவே உனக்கு கடைசியா இருக்கட்டும்.